கடலூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். பரிச்சயமும் பழக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் ஐயா. அந்த அடிப்படையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்து அதில் மருத்துவர் ஐயா அவர்கள் மனம் வருந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்ணீர் மல்கியதை கண்ட என் கட்சியினுடைய பல நிர்வாகிகளும் நானும் எனது சகோதரர்களும் வருத்தமடைந்தோம். சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சிறு குழப்பங்கள் தீர வேண்டும் என்று மனதார நாங்கள் விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு மன வருத்தத்தில் இருந்த மருத்துவர் ஐயா அவர்களை என் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து, உங்களால் வளர்ந்தவர்கள், உங்களால் வளர்க்கப்பட்ட நாங்கள் இருக்கிறோம் ஐயா, கவலைப்படாதீர்கள் என்கிற ஒரு ஆறுதலை தெரிவித்து வந்திருக்கிறார். அவ்வளவுதான் இந்த சந்திப்பினுடைய காரணம். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு ஏற்கனவே நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று என்னை அழைத்து தொலைபேசியிலே கடந்த காலங்களில் என் மீது சேறுவாரி பூசப்பட்டது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன, மருத்துவர் ஐயாவின் பெரும் தொகை பணத்தை எடுத்து சென்று விட்டேன் என்றும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சின்னையா கொடுத்து வைத்திருந்த பணத்தை எடுத்து வந்து விட்டேன் என்று பல அவதூறுகள் கீழ்நிலையில் இருந்த தொண்டர்களால் எழுதப்பட்டன, பேசப்பட்டன. அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் மருத்துவர் ஐயா அவர்கள் தாயுள்ளத்தோடு நேற்று சகோதரருடன் பேசியிருக்கிறார். அதுபோன்று ஒரு அண்ணனாக அன்பு பாராட்டி கடந்த கால கசப்புகளை மறந்து என்னோடு எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் என்று அனைத்து கட்சி கூட்டம் நடக்கின்ற போதும், என்எல்சிக்கான கூட்டம் நடந்த போதும், பல்வேறு பொது நிகழ்வுகளிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னிடத்தில் வாஞ்சியோடு பேசியிருக்கிறார். ஆக ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக உழைத்த ஒரு கட்சி நம்மை நீக்கிவிட்டதே, நம்முடைய உழைப்பை சுரண்டி கொண்டு நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று ஆதங்கத்தில் நானும் மருத்துவர் ஐயா மீது, சின்னையா மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன். அதையெல்லாம் மருந்து போடுவது போல் நேற்றைய மருத்துவர் ஐயாவின் சந்திப்பும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு கடந்த காலங்களில் பேசியதும் ஆறுதல் அளிக்கிறது, மன நிம்மதி அளிக்கிறது. இந்த ஊடகத்தின் ஊடாக லட்சோப லட்ச பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் வன்னியர் சங்க தொண்டர்களுக்கும் நான் தெரிவிப்பது, நான் எப்போதுமே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற வரையிலும் அந்த கட்சி மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா என்கிற அளவில்தான் என்னுடைய பணி அமர்ந்திருந்தது. தற்போது நான் களங்கமற்றவன், எதையும் அவர்களிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களும் எனக்கு எதையும் தரவில்லை என்பதை மருத்துவர் ஐயாவினுடைய நேர்த்திய என் சகோதரருடன் கூடிய உரையாடலும், மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு பழமையை மறந்து என்னோடு பேசுவேலு என்று உரிமையாக என் தோலை தட்டியதும், என்னை கட்டிப்பிடித்ததும் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுத்திருக்கிறது. அதனால்தான் இந்த சுமூகமான ஒரு சூழல் எட்டப்பட்டதிலிருந்து நான் மருத்துவர் ஐயாவையோ, சின்னையாவையோ, பாட்டாளி மக்கள் கட்சியோ, வன்னியர் சங்கத்தையோ, புரிதோர் எந்த ஒரு தலைவர்களையும் நான் விமர்சனம் செய்வதை தவிர்த்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான சகோதர அரசியலுக்கு நான் வழிவிட்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஆக இந்த சூழலில் எங்களை வளர்த்தவர்களை சந்தித்தார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டுக்காக வேல்முருகன் பாமகவில் சேருகிறார் என்றும், பாமகவிற்கு அன்புமணிக்கு போட்டியாக ஐயாவோடு சேர்ந்து பயணிக்க போகிறார் என்றும் சில பத்திரிகை ஊடகங்கள் பேசுகின்ற அந்த செய்தி உண்மைக்கு மாறானவை. கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை பல்லாயிரக்கணக்கான லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் எனது தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அர்ப்பணிப்புணர்வோடு தமிழ் தேசிய அரசியலை செய்து வருகிறார்கள். அந்த அரசியல் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் செய்யும். அந்த அளவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து தனித்து
தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்காகவும் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காகவும் வெகு மக்களை அணிதிரட்டி எமது போராட்ட வாழ்வும் போர்க்குணத்துடன் கூடிய மக்கள் பிரச்சனைகளை அணுகுவதும் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.